தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பன்னீர் வெஜிடபிள் பிரியாணி. இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், குடமிளகான்னு 5 காய் நறுக்கி வச்சுருக்கேன். பீன்ஸ், பச்சை பட்டாணி, தக்காளி, வெங்காயம், பன்னீர், புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் பாஸ்மதி அரிசியை வாங்கி அதை அலம்பி ஊற வச்சுருக்கேன் 15 நிமிஷம். மசாலா பொருட்கள் பட்டை, பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூ, ஏலக்காய், கிராம்பு, அப்புறமா பன்னீரை பொரிக்கிறதுக்காக எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெயை சூடு பண்ணி, எண்ணெய் கம்மியாக தான் விட்டுருக்கேன், இது ஜஸ்ட் பன்னீரை பொரிக்கிறதுக்கு மட்டும்தான். எண்ணெய் சூடானதும், எண்ணெய் சூடாகிற வரைக்கும் அடுப்பை ஹையில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம லோவில் வச்சுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ அடுப்பை நம்ம குறைச்சி வச்சுட்டு பன்னீரை போட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது நல்லா சிவக்கிற மாதிரி நம்ம ஃப்ரை பண்ண வேண்டாம், கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். ஜாக்கிரதையாக போடுங்க, எண்ணெய் கையில் திரிக்கும். ஏன்னா இது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம கிண்டி கிண்டி விடணும், உடஞ்சிராமல் கிண்டணும், அதுதான் முக்கியம். இது ஒரு 2 நிமிஷம் ஆகும், ரொம்ப ஆகாது. கோல்டன் ப்ரௌன் வந்ததும் அதை எடுத்து வச்சிடணும். நல்லா ஃப்ரை ஆகி கோல்டன் கலர் வந்துடுச்சு. இதை அப்படியே எடுத்துடலாம். எண்ணெயை வடிகட்டிட்டு இந்த பாத்திரத்தில் போட்டுடலாம். பொறுமையாக எடுங்க, ஏன்னா பிய்யறதுக்கு சான்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இப்போது இந்த பாத்திரத்தை எடுத்து நகர்த்தி வச்சிடலாம். அடுத்து நம்ம இதில் குக்கர் வைக்க போகிறோம். குக்கர் காயட்டும். குக்கர் பாருங்கள், தண்ணியெலாம் காஞ்சாதான் நம்ம அடுத்தது போட முடியும். அதுக்கு அடுப்பை பெருசாகவே வைங்க, அப்படின்னா தான் சீக்கிரம் காயும். நம்ம இப்போ பண்ண போகிறது 1 pot பிரியாணி. இதை 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். அதனால் இதை யாருனாலும் பண்ணலாம், லேடிஸ் தான் பண்ணணும்னு இல்லை. சண்டே ஜென்ஸு சமைக்கிறாங்க சில வீட்டில், ஸோ அவங்க கூட இதை ட்ரை பண்ணலாம். பாத்திரம் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அந்த பன்னீர் பொரிக்க யூஸ் பண்ணோம்ல, அந்த எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். அதே எண்ணெயை யூஸ் பண்ணலாம், ஏன்னா நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக எடுத்தேன், ஸோ அதே எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா 1 ஸ்பூன் பட்டர். இந்த மசாலா பவுடர்லாம் நான் போட நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அளவை. இந்த பட்டன் நல்லா கரையணும், கருகிடக்கூடாது, உருக மட்டும்தான் செய்யணும். நீங்கள் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா கருகிடுச்சுன்னா ஃபுல் பிரியாணிலையும் அந்த ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். நல்லா உருகுது பாருங்கள் ஃபாஸ்ட்டாக, ஏன்னா அடுப்பு சூடாக இருக்குது பாத்திரம். இது கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் எடுத்து வச்சிருக்கிற மசாலா பட்டை, சோம்பு, லவங்கம், அன்னாச்சி, ஏலக்காய். இப்போ அடுப்பை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இதெல்லாம் போட்டுட்டேன். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஜஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிட்டு இதை பாருங்க, அடுப்பு அந்த பட்டர் சூடாக இருந்தனால சீக்கிரமே அந்த பச்சை வாசனை போயிடும். நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு அது கொஞ்சம் வதங்க, கிளாஸ் மாடலில் வர மாதிரி வதங்கணும். சாலிடாக 1லேருந்து 1.5 நிமிஷம் அது வதங்கினாலே, ஏன்னா நான் அடுப்பை குறைச்சிருக்கேன், அந்த பட்டர் நல்லா உருகினால அடுப்பை குறைச்சிருக்கேன், அதனால் ஒரு 1-1.5 நிமிஷம் ஆகும் இது வதங்கிறதுக்கு. வேணால் சிம்மில் வைக்காமல் மீடியமில் வைங்க. மீடியமில் வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். இப்போ பாருங்களேன், கலர் நல்லா சேஞ்ச் ஆகுது. இது நல்லா வதங்கணும், அப்படின்னா தான் அந்த பச்சை வாசனை இருக்காது. நீங்கள் பிரியாணி சாப்பிட்றச்ச அது சூப்பராக இருக்கும், ஜூஸியாக. பாருங்கள், நல்லா கிளாஸ் மாதிரி வந்துடுச்சு. இதில் பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ இதில் நறுக்கி வச்சுருக்கிற 2 தக்காளி, நான் 2 வெங்காயம் 2 தக்காளி போட்டிருக்கேன்.
இந்த தக்காளி வந்து நல்லா ஜூஸியாக இருக்குங்க. இப்போ வர தக்காளிலாம் இப்போ நல்லா வதங்கிடும் பாருங்கள் ஒரு நிமிஷத்தில். நான் எல்லாமே ஒவ்வொரு நிமிஷமாக சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் மொத்தமாக கவுண்ட் பண்ணிங்கன்னா 20 நிமிஷத்தில் இந்த பிரியாணியை முடிச்சிடலாம். இந்த காயை நறுக்கிறச்ச அரிசியை ஊற வச்சிங்கன்னா நறுக்கி முடிக்கிறதோட ஊறி முடிஞ்சிடும். அவன் கடன்னு ஒரு 20 மினிட்ஸில் பிரியாணியே ரெடி ஆகிடும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இது ஸ்மாஷ் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம குக்கரில் மூடி வேக வைக்க போகிறோம். அதனால் வதங்கினா மட்டும் போதும். அப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற அலம்பி கட் பண்ணி நறுக்கி வச்சுருக்கிற காய்கறி எல்லாத்தையும் போடுறோம். நம்ம குக்கரில் மூடி வேக வைக்கிறதுனால ரொம்ப வதக்க வேண்டாம். ஓரளவுக்கு அதே ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் வதக்கினா போதும். இல்லாட்டினா அது ஒரு மாதிரி குழஞ்சி போயிடும். நீங்கள் வதக்கிறதுலே வேக வச்சிங்கன்னா குழஞ்சிடும். இது அந்த எல்லாமே வந்து பழன்னு ஆற வரைக்கும் வதக்கினா போதும். அடுத்து பட்டாணி போடுறேன். பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைங்கள்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தால் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை இந்த சண்டே நீங்கள் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு நிமிஷம் வதங்கட்டோம். இது ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இந்த பிரியாணிக்கு மொத்தமாக தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூனாகவே போடுறேன். அதற்கு தேவையான அளவு மஞ்சப்பொடி நான் வந்து 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி போடுறேன். அப்புறமா காரப்பொடி, காரம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் 1.5 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. ஏன்னா பிரியாணினா காரம் ஜாஸ்தியாக தானே இருக்கணும், அதனால். அப்புறமா 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு. இப்போ இதை ஒரு வதக்கி விட்டுருங்க. கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள். இப்போவே தக்காளி ஸ்மாஷ் ஆகிடுச்சு. செம்ம கலராக இருக்கா. இதை ஒரு வதக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறது, நான் ஒரு 4 பேருக்கு 1.25 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அதுக்கேற்றாப்புல டபுள் பண்ணிக்கோங்க. பாஸ்மதி ரைஸ், இதுக்குன்னே ஒரு தனி ஃப்ளேவர் இருக்குங்க. அதுதான் நமக்கு ப்ளஸ் பாயிண்ட் இந்த ரைஸோடு. பார்த்தீங்களா, நான் ட்ரையாக தான் போட்டிருக்கேன், இன்னும் தண்ணி விடலை. இதை வந்து எல்லாத்தோடையும் அப்படியே மெர்ஜாகிற மாதிரி, ஏன்னா அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்தால் தானே நமக்கு பிரியாணி கிடைக்கும். அதனால் நல்லா மெர்ஜாகிற மாதிரி கிண்டி விட்டுருங்க. நான் வேகவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். மெர்ஜாயிட்டானா இதில் இப்போ கரண்டியில் ஒன்றும் இருக்க வேண்டாம். அடுத்து நம்ம தண்ணியை விட்டு மூடி வைக்க போகிறோம். கடைசியாக முக்கியமான 2 பேரை போடணுமே. 1.25 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு காயும் சேர்ந்து வேகிறதுக்காக ஜஸ்ட்டு 1.5 டம்ளர் தண்ணி விடுறேன். அவ்வளோதாங்க. தண்ணி ரொம்ப விடக்கூடாது. எவ்வளோ டம்ளர் அரிசி போடுறோமோ அந்த அளவுக்கு தான் தண்ணி விடணும். சேர்ந்துட்டாங்களா? இப்போ கடைசியாக இதில் கொத்தமல்லியை தூவி, புதினாவை தூவி, எல்லாரையும் பாருங்கள் எவ்வளோ அழகாக தூவிட்டு கடைசியாக இந்த பன்னீரையும் போட்டு குக்கரை மூட போகிறோம். நீங்கள் பன்னீர் எடுத்ததுக்கப்புறம் போட்டு கூட கிண்டலாம். ஆனால் எனக்கு இது 1 பாட்டில் பண்ணுறனால எல்லாத்தையும் போட்டு அப்படி ஒரு கிளறிட்டு சூப்பராக இருக்காங்க பாருங்கள். அப்படியே மூடி வச்சிட போகிறேன். நான் வெயிட் போட்டு மூடுறேன். 1 விசில் வரணும், அதுக்காக மூடி வைக்கிறேன். அடுப்பை கொஞ்சம் பெருசாக்குறேன். வெயிட் பண்ண போகிறோம். நம்ம ஒரு விசில் வந்துடுச்சு. இன்னும் ஒரே ஒரு விசில் வரட்டும். 2 விசில் வச்சு அப்புறம் சிம்மில் நம்ம ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வைக்கணும். ரெண்டாவது விசில் வந்துடுச்சு. வந்த உடனே நீங்கள் சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம், 7லேருந்து 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும். சிம்மிலே வச்சு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போயும் விசில் வரல. இப்போ வரைக்கும் விசில் வரல. நம்ம விசில் வரதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா
இந்த ஹீட்லேயே அது வெந்திருக்கும். இது பேர் தான் தம் கட்டுறதுங்கிறது. அந்த ஹீட்லேயே இது வெந்திருக்கும். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோம்னா நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ப்ரெஷர் இறங்கிடுச்சு. திறந்து பார்த்தா அருமையான பனீர் வெஜிடபிள் பிரியாணி ரெடி. பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குல்ல, நல்லா வெந்திருப்பாங்க, எல்லாமே சூப்பராக இருக்குது. இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.